நம்ம இன்னைக்கு ஒரு ட்ரெடிஷ்னல் தேங்காய் பொடி பண்ண போகிறோம். இப்போ சப்போஸ் ஆட்டில் நிறைய தேங்காய் மிஞ்சிடுது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதே டைம் வச்சுக்கவும் முடியாது, பிகாஸ் அது கெட்டுப்படும் இல்லையா தேங்காய். அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி தேங்காய் பொடி அரைச்சி வச்சுட்டேன்னா அது ஒரு நாள் கணக்கில் வரும் உங்களுக்கு. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா ஒரு 2-3 மாதத்துக்கு வரும். வெளியில் வச்சுட்டா ஒரு 15 to 20 டேஸ்க்குள்ளே நல்லா வரும். ஆனால் நம்ம வறுக்கிறத பொறுத்து இருக்கு நம்ம பண்ண போகிறோம். இப்போ போகிறது தேங்காய் பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு இடிச்சட்டியில் ஒரே ஒரு டீஸ்பூன் ஆஃப் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றின்ட்டு நான் இன்னைக்கு 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் உளுத்தம்பருப்பு எடுத்துட்டுருக்கேன். இந்த உளுத்தம்பருப்பு வந்து முழு உளுந்து. நான் வந்து இன்னைக்கு ஒரு ஃபுல் தேங்காய் எடுத்துட்டுருக்கேன். ஒரு சின்ன சைஸ் தேங்காய் ஃபுல் தேங்காயில் பண்ண போகிறோம். அதனால் அதுக்கு வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் உளுத்தம்பருப்பு எடுத்துட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சிடுது. இப்போ முதல்ல அதை வறுத்துடலாம். நல்லா செவக்க வறுக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வருங்க. ஹையில் வச்சுட்டேன்னா சீக்கிரம் செவப்பாயிடுமே தவிர நல்லா வறுப்படாது. ஏன்னா நம்மளுக்கு ரொம்ப நாள் வரணும், அதனால இதை வந்து நம்ம நிதானமாக பண்ணணும். நல்லா வறுக்கணும். இது நான் தேங்காய் எண்ணெய் தான் இன்னைக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். ரிஃபைண்ட் ஆயில் வந்து சிக்கு வாசனை வந்துடுறது சீக்கிரமாக, அதனால் நான் தேங்காய் எண்ணெய் தான் இன்னைக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு சப்போஸ் தேங்காய் எண்ணெய் வாசனை பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து ரிஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. பட் ரொம்ப நாளாக வருங்கிறது எனக்கு கேரண்டி சொல்ல முடியாது. இது நீங்கள் வந்து ஆக்சுவலாக ட்ரை கோகோனட் இருக்கு இல்லையா, கொப்பரை, அதுலேயும் பண்ணலாம். ஆனால் அந்த டேஸ்ட் அது வரதில்லை. இதுதான் ஒரிஜினல் டேஸ்ட் வருது. இது ரொம்ப ரொம்ப நல்லது, உடம்புக்கும் நல்லது. சப்போஸ் உங்களுக்கு இட்லி தோசைக்கு பொடியை தீர்ந்து போயிடுச்சுன்னா அதையும் தொட்டுக்கலாம். இதையும் சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம். இல்லை தோசைக்கு பின்னாடி அழகாக பொடி தோசை மாதிரி கூட வாக்கலாம். இதனால் நமக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. இந்த ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌனாக தெரியறதா உங்களுக்கு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் நான் இன்னைக்கு 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு இல்லையா, அதனால் நான் இன்னைக்கு ஒரு 25 to 30 பச்சை மிளகா ட்ரை சில்லி எடுத்து வச்சுட்டுருக்கேன். அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அது பாதி கோல்டன் ப்ரௌன் ஆனப்புறம், உளுத்தம்பருப்பு ஆனப்புறம் இதை போடுங்க. குயிக் ரெசிபிஸ் தான் இப்போ நம்மளுக்குலாம் தேவைப்படுறது. அதே டைம் இதை நீங்கள் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா முந்தி சொன்ன மாதிரி தோசை, இட்லி எல்லாத்துக்கும் இது நல்லா ஒத்து வரும். இப்போ பாருங்க, இதை ஒரு பிளேட்டில் கொட்டின்ட்டுருங்க. இப்போ நெக்ஸ்ட்டு அதே இலிச்சட்டிலேயே நம்ம ஒரு பவுல் ஆஃப் ஃபுல் முழு தேங்காய்னா இப்படி அழகாக கீத்து போட்டு வச்சுட்டுருக்கேன். இதை வந்து நம்ம நல்லா வெறும் வானிலையில் அந்த எண்ணெயோட பசை இருந்தால் போகிறோம். நீங்கள் எண்ணெய் ஸ்பெஷலாக ஊற்ற வேண்டாம். இதை நல்லா சிம்மில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இந்த ரோஸ்ட் பண்ணுறது தான் நம்மளோட டிஷ்ஷோட மெயின் டேஸ்ட் அமைஞ்சிருக்கு. அதே டைம் எவ்வளோ நாள் நிற்க போகிறதுங்கிறதும் இதை நீங்கள் வறுக்கிற இல்லையா அதை பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் நான் ஒரு இந்த சைஸ் தேங்காய் எடுத்துட்டுருக்கேன். இந்த சைஸில் இருக்கிற தேங்காய் ஃபுல் தேங்காவை கீச்சு போட்டு வச்சுட்டுருக்கேன். சில பேர் அதை துருவி வறுப்பா, ஆனால் எனக்கு துருவ தெரியாதனால நான் துருவலை. சப்போஸ் உங்களுக்கு துருவ முடியும் அப்படின்னா நீங்கள் துருவிண்டு அதையும் இதே மாதிரி வறுத்துக்கோங்க. நான் சொல்கிற அளவு வந்து இப்போ குட்டி சைஸ் தேங்காய்க்கு. இது எப்படி வறுக்கிறதுங்கிறது வருதுங்கிறது ஒரு 5 minutes கழிச்சு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 5 minutes கழிச்சு நம்ம ஃபுல் சிம்மில் வச்சுருக்கோம். 5 minutes கழிச்சு நல்லா அது வந்து அதோட ஈரசக்தி எல்லாம் போயிடுது, மாய்ச்சர்லாம் போய் நல்லா ட்ரையாக ரோஸ்ட் ஆகிடுது. இப்போ வந்து இதில் நம்ம
ஒரு ஃபுல் தேங்காய்க்காக நம்ம ஒரு குட்டி சைஸ் லெமன் சைஸ் புளி இதை நம்ம பிச்சு போட்டு போகிறோம். இந்த தேங்காயோடையே கொட்டை கோதுலாம் இல்லாமல் க்ளீன் பண்ணி போட்டுக்கோங்க. அப்புறம் உப்பு, இந்த டிஷ்க்கு தேவையான உப்பு நான் இன்றைக்கி கல் உப்பு எடுத்துட்டுருக்கேன். நான் ஒரு 1.5 டீஸ்பூன் ஆஃப் கல் உப்பு போடுறேன். கல் உப்பையும் ஏன் நீங்கள் வறுத்துட்டேன் அப்படின்னா அதுவும் உங்களுக்கு வந்து ப்ரிசர்வேட்டிவ் தானே. ஸோ உங்களுக்கு வந்து மாய்ஸ்சர் தான் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா அதுவும் ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான். அப்புறம் இது டிஷ்ஷுக்கு தேவையான பெருங்காயம் நான் இன்றைக்கி 3 சிட்டிகை பெருங்காய பொடி போடுறேன். நீங்கள் வந்து பெருங்காயம் கட்டி வச்சுருந்தேன் அப்படின்னா நம்ம முதல்ல உளுத்தம் பருப்பு போட்டுருக்கோம் இல்லையா, வறுத்தோம் இல்லையா, அதுலேயே நீங்கள் பெருங்காயம் கட்டி போட்டு வறுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி பொடி போடுறதுனால இதுலேயே போட்டு வதக்கிக்கிறேன். ஒரு 2 செகண்ட்ஸு எல்லாம் சேர்ந்து வதங்கணும். கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து உளுத்தம் பருப்பு, மிளகா வத்தல் வறுத்து வச்சது, அப்புறமா இப்போது நம்ம வறுத்த தேங்காய், புளி அண்ட் உப்பு எல்லாம் ஆறணும். ஆறினப்புறம் மிக்சியில் எப்படி அரைக்கிறதுங்கும் போது சொல்கிறேன். இப்போ ஆறட்டும். எடுக்கும். இப்போ நம்ம தேங்காய், அந்த புளி அண்ட் உப்பு இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு நம்ம ஒரு திருப்பிக்கலாம். ஏன்னா இது ரொம்ப ஹார்டு, அதனால் ஃபஸ்ட்டு அதை திருப்பிக்கலாம். அப்புறமா நம்ம வந்து உளுத்தம்பருப்பையும் மிளகாத்துலேயும் போட்டுக்கலாம். சரியா? இப்போ பாருங்க, நல்லா விப்பரில் போடுங்க, மிக்சியில் அரைச்சிடாதீங்க. விப்பரில் ஒரு 4-5 வாட்டி திருப்பினா இப்படி ஷெட் ஆகிடும். இதில் வந்து நீங்கள் மிளகா வத்தலையும் உளுத்தம்பருப்பையும் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதில் போட்டுருங்க. ஃபஸ்ட்டு மிளகா வத்தல் போடுங்க. ஏன்னா உளுத்தம்பருப்பு அங்கங்கே கொஞ்சம் கடிச்சா நல்லாயிருக்கும், அதனால தான் நான் லாஸ்ட்டாக உளுத்தம்பருப்பை உங்களை போட சொல்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம மிளகா வத்தல் 2 தேங்காய் நல்லா அரைஞ்சிடுது. இப்போ இதில் உளுத்தம்பருப்பையும் போட்டு உளுத்தம்பருப்பு போட்டுட்டு ஒரே சுற்று தான். ஒன்றுன்னா வறுத்து உங்களுக்கு அப்படி பெரிய ப்ராசஸ் மாதிரி தெரியறது. ஆக்சுவலாக எல்லாம் சேர்ந்து ஃப்ரம் கேஸ் நீங்கள் மூட்டை வறுக்க ஆரம்பிச்சதுலேருந்து அரைக்கிற வரைக்கும் எல்லாம் சேர்ந்து ஒரு 15 மினிட்ஸ் தான் ஆகும். ஏன்னா நம்ம தேங்காய் வந்து ஃபுல் சிம்மில் வச்சு வறுக்கிறதுனால தான் உங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இல்லைனா அதுவுமே சீக்கிரம் தான். தேங்காய் பொடி ரெடி ஆகிடுது பாருங்க, சூப்பராக. இப்போ இதுலேயே நம்ம எல்லாம் போட்டாச்சு. ஒரு 15-20 மினிட்ஸ் அதை மிக்சியில் அரைச்ச உடனே நீங்கள் டப்பாவில் போட்டுறாதீங்க. ஒரு 15-20 மினிட்ஸ் வெளியில் இருக்கட்டும். இந்த மாதிரி ஒரு தட்டில் நீங்கள் பரத்தி வச்சிட்டேன் அப்படின்னா அந்த மிக்சியில் அரைச்ச அந்த சூடு கூட நம்மளுக்கு இருக்கக்கூடாது. அப்போ தான் டிஷ் ரொம்ப நாள் நிற்கும், இல்லைனா பூஞ்சு வாழை பிடிச்சிரும். இது அழகாக அந்த மாதிரி ஒரு தட்டில் போட்டு பரத்தி வச்சுருக்கோம். ஒரு 15-20 மினிட்ஸ் கழித்து ஒரு கிளாஸ் பாக்ஸில் போட்டு, இல்லை எவசோர டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சாலும் ஓகே, அப்படி இல்லைனா வெளியில் வைக்கிறதுனாலும். ஃப்ரிட்ஜில் வச்சா 2-3 மந்த்ஸ் கூட வரும். நீங்கள் எங்கேயாவது ட்ராவல் பண்ணும்போது கூட எடுத்துன்னு போகலாம். அப்படி வெளியில் வைக்கிற பட்சத்தில் 15 to 20 டேஸ் தான் வரும் மேக்ஸிமம். நான் சொல்கிறது வெயில் காலத்தில் அது கூட வராது. அதனால் நீங்கள் வந்து சப்போஸ் தேங்காய் நிறைய இருந்தது உங்கள் ஆட்டில், என்ன பண்ணுறதுன்னு தெரியலனா டோன்ட் வேஸ்ட், இது மாதிரி நீங்கள் பண்ணி வச்சுருங்க. உங்களுக்கு சூப்பரான டிஷ்ஷு ட்ரெடிஷ்னல் தேங்காய் பொடி ரெடி ஆகிடுச்சு. இது எல்லோரும் ஆட்டில் பண்ணி பாருங்க. எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்க, பேஜ் ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட. அப்புறம் எங்கள் பேஜ் ரெக்கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீட் யூ வித் another traditional dish. Thank you so much.